தமிழகத்திற்கு எத்தனை முறை மோடி வந்தாலும் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய தேசிய பொதுச் செயலாளர் ராஜா பேட்டி. விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சிதம்பரம் ஆகிய தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரகத்திற்கு வருகை தந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய தேசிய பொதுச் செயலாளர் ராஜா முன்னதாக செய்தியாளரை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது ராஜா கூறுகையில், விழுப்புரத்தில் நான் இருக்கின்ற நேரத்தில் சென்னையில் பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்துள்ளார். திரு மோடி அவர்கள் பலமுறை தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்துள்ளார். அவர் எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை மக்கள் உணர்த்தியுள்ளார்கள். பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றுவது இயலாதென்று தமிழர்கள் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. பெரியார் கொள்கை, அம்பேத்கர் கொள்கைகள் செழித்து வளர்ந்து வேரூன்றிய மண் இந்த மண். இந்த மண்ணில் மதவெறி கொள்கைகளுக்கு இடமில்லை என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். பாஜக ஆட்சி பொறுப்பேற்று 9 ஆண்டு காலங்களில் பல்வேறு மதவெறிகளை தூண்டி வருகின்றன. இந்த ஆட்சி தொடருமானால் எல்லோருக்கும் மிக மோசமான ஆட்சியாக இருக்கும். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு கோப அலையை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் கட்சியிலுடைய ஜனநாயகத்தை தூக்கி எறிகிற ஆட்சியாக செயல்பட்டு வருகிறது. இதற்கு மதச்சார்பின்மையை, கூட்டாட்சி நெறிமுறைகள் எல்லாம் தகர்த்து வருகின்ற ஆட்சியாக உள்ளது. வட மாநிலங்களில் உள்பட நான் கூறுவது என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு படுதோல்வி உள்ளது. மோடிக்கு ஏற்பட்ட விரக்தியினால் இன்று நிதானம் இழந்து மோடி தற்பொழுது பேசி வருகிறார் என்றார். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். காலடி வைத்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மண்ணில் காலூன்றுவது இயலாத ஒன்று. தமிழ் மண் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. பெரியாரினுடைய கொள்கைகள், மார்க்சிய கொள்கைகள், அம்பேத்கரினுடைய கொள்கைகள் செழித்து வளர்ந்து வேரூன்றி இருக்கிற மண் நம்முடைய தமிழ் மண். இந்த மண்ணில் மதவெறி பாசிஸ்ட் கொள்கைகளுக்கோ இயக்கங்களுக்கோ இடமில்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். இந்த தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் வெறும் எதிர்ப்பு அலை என்று நாம் சொல்லிவிட முடியாது. தமிழ்நாட்டில் இருப்பது ஒரு கோப அலை. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நம்முடைய அரசியல் சட்டத்தை தகர்க்கிற பணியை தீவிரமாக செய்து வருகிறது. நம்முடைய ஜனநாயகத்தை, மதச்சார்பின்மையை, மத நல்லிணக்கத்தை, கூட்டாட்சி நெறிமுறைகளை எல்லாம் தகர்த்து வருகிற ஒரு எதேச்சாதிகார ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி கடந்த 9.5 ஆண்டு காலமாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஆட்சி நீடிப்பது கூடாது. இந்த ஆட்சி நீடிக்குமானால் நாம் கட்டி வளர்த்திருக்கிற ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் சிதைந்து போகும். எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியல் சட்டமே இன்றைக்கு அகற்றப்பட்டு அந்த இடத்தில் மனுவாத, மதவாத அடிப்படையிலான அரசியல் சட்டத்தை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி, RSS முயற்சிக்கின்றன. இந்த முயற்சி முறியடிக்கப்பட வேண்டும். எனவேதான் இந்த தேர்தல் நம்முடைய வரலாற்றில் மிகவும் முக்கியமான தேர்தலாக கருதப்படுகிறது. 1947 காலனி ஆதிக்கத்திலிருந்து நாடு விடுதலை பெற்றது. பல்வேறு தியாகங்களை புரிந்து அந்த விடுதலையை நாம் வென்றெடுத்தோம். இன்றைக்கு பெற்ற விடுதலை பாதுகாக்கப்பட வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டது போல் எல்லோருக்கும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இருக்க வேண்டுமானால், எல்லோருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டுமானால், எல்லோருக்கும் வாழ்வாதாரங்கள் உறுதி செய்யப்பட வேண்டுமானால், வலதுசாரி பிற்போக்கு சக்திகளான, மதவெறி பாசிஸ்ட் சக்திகளான பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். RSS பிடியிலிருந்து ஆட்சி அதிகாரங்களை காப்பாற்ற வேண்டும். எனவே இன்றைக்கு நாடு முழுவதிலும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு கடும்
வெறுப்பும் எதிர்ப்பும் உருவாகி இருக்கின்றன. அதனால்தான் திரு மோடி அவர்கள் நிதானத்தை இழந்து என்ன பேசுகிறோம் என்பதை கூட அறியாமல் இன்றைக்கு பேசித் திரிகிறார்.